இந்தியாவை உலுக்கிய பகல்காம் டெரர் அட்டாக் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி தீவிரவாத இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற ஹிடன் அஜெண்டா, சொல்லப்படாத ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா அனலைஸ் பண்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாஸ்கி லேர்னிங். இது என்னன்னே தெரியாதவங்களே ஒரு குட்டி ரிவைண்ட் போயிட்டு வந்துடலாம். காஷ்மீர்ல பகல்காம் அப்படிங்கிற ரீஜன்ல பைசரான் வேலி அப்படிங்கிற பகுதியில தான் இந்த அட்டாக் அப்படிங்கிறது நடக்கப்படுது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அமர்நாத் யாத்ராக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லொகேஷன் தான். இந்த லொகேஷன் ஒரு பெரிய ஹனிமூன் ஸ்பாட், அதாவது டூரிசம் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். இதுல சம்மர் வெக்கேஷனால நிறைய டூரிஸ்ட் அப்படிங்கறது அங்க கூடுறது வழக்கமான ஒரு விஷயம் தான். இந்த அட்டாக்ங்கிறது எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு நீங்க சாதாரணமா போக முடியுமா, வண்டியில எல்லாம் போக முடியுமான்னு கேட்டா போக முடியாது. இதுல நீங்க ட்ரெக்கிங் மாதிரி தான் போக முடியும். ட்ரெக்கிங் முடிஞ்சு ஒண்ணு நடந்து போகணும், அப்படின்னா குதிரை மூலமா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகான லொகேஷன்ஸா இருக்கும். அதனால நிறைய பேர் அங்க போறதுங்கிறது வழக்கம். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற காடுகள்ல இருந்து ஒரு சில தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரையா பிடிச்சு நீங்க ஹிந்துவா முஸ்லீமா அப்படிங்கிறது கேட்கப்படுது. இதுல முதல்ல ஒருத்தர் போயிருக்காரு. அவர் வந்து ஒரு குதிரை ஓட்டுக்காரராக சொல்லப்படுது. அவர் வந்து என்ன போய் தடுத்து நிறுத்தியிருக்காரு. அந்த தடுத்து நிறுத்தவரை அந்த டெரரிஸ்ட் வந்து கொண்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேரை பிடிச்சி நீங்க ஹிந்துவா முஸ்லீமாங்கிற கேள்வி கேட்கப்பட்டது. அவங்க ஹிந்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள சுட்டு உடனே கேட்காமலே சுட்டுட்டாங்க. ஒருவேளை முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போய் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேண்ட் அவுத்து சுன்னத் செய்யப்பட்டுதாங்கிறது பார்க்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா இஸ்லாமிக் வேர்ஸ் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அது ஃபேமிலி முன்னாடி இதெல்லாம் பண்றதுங்கிறது ஒரு அக்வர்டான சிச்சுவேஷன்ல இருந்திருக்கும். அது மூலமா நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே கொண்டாங்க. இதுல ஹிந்து மேல் டூரிஸ்ட் அப்படிங்கிறவங்க டார்கெட் செய்யப்பட்டிருக்காங்க. ஃபீமேல்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸை விட்டுட்டாங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில ஃபீமேல்ஸ் அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மோடி கிட்ட போய் சொல்லுங்க, நாங்க எவ்வளவு பயங்கரமானவங்க அப்படிங்கறத போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டெரரிஸ்ட் வந்து சொல்லியிருக்கதா சொல்லப்படுது. இதுல இருந்து பாதி டூரிஸ்ட் வந்து வரும்போதே என்ன ஆயிருக்குன்னா, இந்த கன் ஷாட்ஸ் எல்லாம் கேட்டது. அதுல இருந்து நிறைய பேரை வந்து காப்பாத்தினதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இஸ்லாமியர்கள் தான் காப்பாத்தி அங்க கொண்டு போயிருக்காங்க. இதுவுமே நம்ம நியூஸ்ல பாக்குற விஷயம் தான். சரி, ஓகே, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த பொண்ணு வந்து என் ஹஸ்பண்டை காப்பாத்துங்க, அதுல பாத்தீங்கன்னா வீடியோஸ் மட்டும் தான் எடுத்துருப்பாங்க. அது உண்மையிலேயே காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற யதார்த்தத்தை பார்ப்போம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நடந்து போக முடியும், இல்லாட்டி குதிரை மூலமா போக முடியும். நம்ம இங்க வந்து சாதாரண ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட்டிட்டு போக முடியாது. அப்போ அங்க வந்து பல கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அப்போ கூட்டிட்டு போறதுங்கிறது பிராக்டிகலி ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இந்த இடத்துல இந்தியன் ஆர்மியோட கேம்போ இல்ல இந்தியன் ஆர்மியோட வெஹிக்கிள்ஸோ இருந்திருந்தா அப்படின்னா அவங்கள காப்பாத்திட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா இது அமர்நாத் யாத்ரா பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம். அப்படின்னா இந்த இடத்துல அதிக டூரிஸ்ட் வருவாங்கிறது தெரியும். நம்ம சாதாரண கொடைக்கானல் ஊட்டியிலேயே கூட ஒரு சின்ன கான்ஸ்டபிளாவது இருப்பாங்க. அப்படி கூட ஒரு ஆபீசர்ஸ் இல்லை அப்படிங்கிறது மிகவும் வருத்தமான விஷயம் தான். இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேர் சொன்னது பாத்தீங்கன்னா, அந்த வீடியோல ஒருத்தவங்களை சுட்ட உடனே எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓட வேண்டியதானே, இவங்க ஏன் அப்படி அங்கேயே இருந்தாங்க அப்படிங்கிறதா சோசியல் மீடியால கேட்கப்பட்ட கேள்வி. அந்த இடத்துல நீங்க லொகேஷனை பார்த்தாலே தெரியும், அது ரொம்ப வெட்ட வெளியா இருக்கும். இப்போ ஈஸியா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனால டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா தான். டக்குன்னு அவங்களால ஓடிலாம் தப்பிக்க முடியாது. அதனால இவங்க வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். இது தெரியாம நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால சொல்றவங்களும் அது என்ன தப்பிச்சு ஓடுறது என்ன அப்படி யதார்த்தமா கேட்கிற கேள்விகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது இருக்கு. இதுக்கு முன்னாடி இது ஏன் ரொம்ப பெக்யூலியரான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம புல்வாமா அட்டாக்கா இருக்கட்டும், உரி அட்டாக்கா இருக்கட்டும், இதெல்லாம் யாரை டார்கெட் பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா மிலிட்டன்ஸ் தான் தாக்கப்பட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட், அதாவது இன்னசென்ட் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னசென்ட் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணது பாத்தீங்கன்னா 26/11 அட்டாக்ல தான் டார்கெட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல டிகேடா ஒரு டிகேடா அது நடக்காம தான் இருந்துச்சு. இப்போ இது நடந்துருச்சு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான். இதுல வந்து நிறைய பேரோட ஃபேமிலிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கத்துல போயிருப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு நேவி ஆபீசரோட ஒய்ஃப் எல்லாம் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. அதுல கொஞ்சம் எமோஷனலா தான் இருந்துச்சு. இது நேவி ஆபீசர் மட்டும் இல்லை. ஏன்னா இதுல வந்து என்னன்னா, புல்வாமா அட்டாக்ல இறந்து போது நிறைய பேருக்கு வந்து சொல்லப்படுது என்ன, மிலிட்ரியில தெரிஞ்சுதானே போறாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான பேச்சு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ரீசெண்டா பாத்துருப்பீங்க, அமரன் ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்துல முகுந்த் வரதராஜன் அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃபோ உங்க ஃபேமிலியோ ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்க பையனை நீ மிலிட்ரிக்கு தானே அனுப்பியிருக்கீங்க, அவன் குடிச்சு செத்து போயிட்டான், உங்க பையன் மிலிட்ரியில செத்து போயிட்டான், கௌரவமா செத்ததை எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு முதல்ல தெரியாது. எப்படினாலும் ஃபேமிலிக்கு இழப்பு தான். நீங்க என்னதான் அப்படி செத்துட்டான் இப்படி செத்துட்டான்னு சொன்னாலும் அது இழப்பு தான். அது அவங்களுக்கு இன்டர்னலா ஃபீல் இருக்கதான் செய்யும். இது நீங்க வந்து ஒரு ஆறுதலுக்கு சொல்றேங்கிற பேர்ல அவங்கள இன்னும் ஒரு துக்கத்துல தான் நீங்க கொண்டு போறீங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க.
இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல பல டெரரிஸ்ட் அட்டாக்ங்கிறது நடக்கப்பட்டிருக்கு. அந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்போலாம் யாரை லிங்க் பண்ணி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட டீப் ஸ்டேட்ல தான் லிங்க் பண்ணி சொல்லுவாங்க. பாகிஸ்தானோட டீப் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா பாகிஸ்தானோட மிலிட்ரி அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். பாகிஸ்தான்ல பிரைம் மினிஸ்டரை விட மிலிட்ரி ஜெனரலுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அந்த அளவுக்கு தான் அங்க டெமோக்ரஸி அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட 5 வருஷம் ரூல் பண்ணது இல்லை. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா பாகிஸ்தான்ல எவ்வளவு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. பழைய பிரைம் மினிஸ்டரான இம்ரான் கானும் இவர் ஜெயில இருக்காரு. இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ரொம்ப வீக்கானவர். அதே அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது கொட்டி கிடக்குது. அப்போ இந்த விஷயத்துல எல்லாம் வச்சு இந்த அட்டாக் பண்றது மூலமா எப்படியும் இந்தியா திருப்பி அடிக்கும் தெரியும். இதை வச்சு அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து காசு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நீங்க இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ண டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா லஷ்கர்-இ-தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், ஜெய்ஷே முகமது அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும். இந்த ஆர்கனைசேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா இந்தியாவில் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட முடியும். இது இந்த ஆர்கனைசேஷனுக்கும் பாகிஸ்தானுக்கும் எங்க இருக்கு உலக நாட்டுகள்ல. ஆனா இப்போ நம்ம பார்த்தோம்னா இது சொல்ல முடியாது. இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறவங்க தான் இயக்கம் தான் இந்த இடத்துக்கு பொறுப்பேற்றதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பேரை பார்க்கறதுக்கு ரொம்ப செக்குலரா இருக்கிற மாதிரி தெரியலாம். இது ஆர்டிகல் 370 லெஃப்ட் பண்ண போது ஆரம்பிச்சப்பட்ட ஒரு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இந்த இயக்கம் பேர் பார்க்க செக்குலரா இருந்தாலும் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், ஏன்னா இது யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் இந்தியாவுக்கு வரும்போது இந்த அட்டாக்ங்கிறது நடந்திருக்கு. இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண அவங்க ட்ரை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க லோக்கல் காஷ்மீர் ஆர்கனைசேஷனே அவங்களே எழுச்சியா இந்த அட்டாக் பண்ண மாதிரி காட்டுறாங்க. இது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை, காஷ்மீர்ல இருக்க மக்களுக்கு இந்தியாவில இருக்க பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல பாக்குறாங்க. சரிங்களா? காஷ்மீருங்கிறது ரீசெண்ட் டைம்ல பெரிய டூரிசம் ஸ்பாட்டா மாறிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், சம்மர் சீசன் வந்துச்சு, நிறைய பேருக்கு காஷ்மீர் போனா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பேருக்கு தோணுது. இதனால நிறைய ஃபிளைட் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது புக் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இந்த டெரர் அட்டாக்கு அப்புறம் நிறைய ஃபிளைட் டிக்கெட்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டதா சொல்றாங்க. ஏன்னா டூரிசம் அப்படிங்கிறது பெருசா அஃபெக்ட் ஆனா அங்க இருக்க லோக்கல் மக்களுக்கு பெரிய எக்கனாமிக் அடிவாகும். இனி அவங்க புதுசா ஸ்கிராட்ச் தந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா டெரரிஸ்டுக்கு டூரிசம் வளர்றதுங்கிறது சுத்தமா பிடிக்கல. அவங்களுக்கு அது ஒரு எரிச்சல் ஊட்டுற மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை ரெட்டாலியேட் பண்றதுக்கு இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பேன் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் ஷார்ட்ஸா போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் அதை ரிட்டாலியேட் பண்றதுக்கு ஷிம்லா அக்ரிமெண்ட்ல நேர போறதா சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிற டீட்டெயிலையும் நம்ம ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், போய் பாருங்க. இந்த ரெண்டு பதட்டம் இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிப்பாட்ட போறாங்க. இப்ப நாளையில இருந்து தண்ணி போகாதா அப்படின்னு கேட்டா தண்ணியை இப்ப கொஞ்சம் டெம்பரரியா தான் நிப்பாட்ட முடியும், ஃபுல்லா நிப்பாட்ட முடியாது. ஏன்னா நம்மகிட்ட ப்ராப்பர் டேம்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த டேம் கட்டி முடிக்கிறதுக்கு 6 வருஷம் கிட்ட ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் எங்க வரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளதான் வரும். ஏன்னா இந்த ஆறுங்கிறது மழை பெய்யறதுனால வர ஆறு கிடையாது, பனி விழுகிறதுனால வரக்கூடிய ஆறு. அப்போ இந்த தண்ணிங்கிறது எப்பவுமே ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த நிப்பாட்டம் அப்படின்னா இந்தியாவில தான் ஃபிளட் உருவாகும். அது நம்மளுக்கு தான் டேஞ்சரா மாறும். அதனால இது ஒரு ப்ராப்ளம். ஒருவேளை டேம்ஸை கட்டிட்டோம் அப்படின்னு வச்சுப்போம். அதை பாகிஸ்தான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க டேமை கட்டினீங்க அப்படின்னா நீங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியே நாங்க ஆக்ட் ஆஃப் வாரா தான் நிப்பாட்டினதே நாங்க ஆக்ட் ஆஃப் வாரா தான் நாங்க கருத போறோம். இப்போ நீங்க அந்த டேம் கட்டினீங்க அப்படின்னா நாங்க அதை பாம்பை வச்சு தவிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இன்னும் ஒரு பெரிய பதட்டத்தை கிரியேட் பண்ணிருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட சிஎம்ஸையும் கூப்பிட்டு அங்க பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு விசா வாங்கிட்டு யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான்ல எதுக்கு இந்தியாவில வரணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். எதுக்கு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறது இந்தியாவில ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அங்க ப்ராப்பரான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால இந்தியாவில வைத்தியம் பார்க்கறதுங்கிறது யதார்த்தமான விஷயம். இப்ப 40 மணி நேரத்துல அவங்க கிளம்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம போகும். அதனால உயிரிழப்புங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. எங்கேயோ ஏதோ 4 தீவிரவாதி பண்ண விஷயம் எப்படி பாத்தீங்களா அவங்க நாட்டு மக்களே இது பாதிப்படைய வைக்குது. அவங்க பாகிஸ்தான் தான் அவங்க மண்டையிலேயே மண்ணலி போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். இதுல போர் வரக்கூடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதான் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. போர் உண்மையிலே தீர்வா? இதுக்கு முன்னாடியுமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அப்படிங்கிறது வந்திருக்கு. 1949, 1965, 1971, ஏன் கார்கில் வார் கூட வந்திருக்கு. இந்த கார்கில் வார் வந்த போது ஏன் இது 2 வார் நடக்கும்போது இந்தியா ஜெயிச்சுட்டு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம், சந்தோஷமா சொல்லலாம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா 2 சைடுமே பல விதவைகள் அப்படிங்கிறது கிரியேட் ஆவாங்க. ஏதோ 2 நாட்டு தலைவர்கள் அடிச்சுக்கிறதுனால பல இடத்துல உயிரிழப்புங்கிறது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை மூட்டைப்பூச்சி, இந்த தீவிரவாதிகளை நான் மூட்டைப்பூச்சினே சொல்லிக்கிறேன். என்னோட மூட்டைப்பூச்சி தான் உங்க வீட்டுக்கு உங்களை கடிச்சிட்டு வேற வீட்டுல போய் ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மூட்டைப்பூச்சியை கொள்றேங்கிறதுக்காக அந்த மொத்த வீடையே கொளுத்துறது கரெக்டா இருக்காது. அந்த மூட்டைப்பூச்சியை தேடி கொள்றதுதான் கரெக்டா இருக்கும். அந்த தீவிரவாத இயக்கத்தை தேடி கொள்றதுதான் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வார் அப்படின்னு போனா அங்க இருக்க பாகிஸ்தான் இன்னசென்ட் சிவிலியன்ஸ் தான் பாதிப்படைவாங்க.
அதே மாதிரி இந்தியாவோட இன்னசென்ட் சிவிலியன்ஸ் தான் பாதிப்படைவாங்க. இந்தியாவோட இந்தியன் மிலிட்ரிஸுமே இன்னசென்ட் அப்படிங்கிறத நான் இதை சொல்ல வரேன். பார்த்து டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா எந்த டெசிஷனுமே நம்ம ஃபாஸ்டா எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கரெக்டா இருக்காது. கொஞ்சம் நீட்டா லாங் டேர்ம்ல இது என்ன எஃபெக்ட்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறது நான் சொல்ல வரேன். மொத்தத்துல சொல்லணும்னா எல்லாத்துக்கும் முன்னாடியும் பெரிய அரசியல் அப்படிங்கிறது ஒழிஞ்சிருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது ரொம்ப. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பாஸ்கி லேர்னிங் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்பதான் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன். உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லையும் வந்து சேரும். தேங்க்யூ.